Assalamu alaikum and hi everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன மாதிரி ஒரு வீடியோ பார்க்க போறோம்னா ரொம்பவே நல்ல டேஸ்டியான க்ரீமியான அப்படியே கடையில் வாங்கக்கூடிய டேஸ்ட்டில் நம்ம வந்து வெனிலா ஐஸ்கிரீம் எப்படி வந்து பண்ணலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு நீங்கள் வந்து பால் அதுக்கப்புறமா வந்து எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டும் லென்த்தியான ப்ராசஸில் நம்ம வந்து பண்ண போகிறதில்ல. ரொம்பவே ஷார்ட்டாக நம்ம வந்து ஈஸியாக எப்படி வந்து ஐஸ்கிரீம் வந்து அப்படியே கடையில் வாங்குகிற டேஸ்ட்டில் நம்ம எப்படி பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு மிக்சிங் பவுலில் விப்பிங் க்ரீம் பவுடர் வந்து சேர்த்துக்க போகிறேன். இது வந்து நம்ம நார்மலாக வந்து கடையில் வாங்கக்கூடிய ஐஸ்கிரீம் மாதிரி ஒரு எக்ஸாக்டான டேஸ்ட்டுக்கு நம்ம வந்து விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஆனால் நம்மளுக்கு சூப்பர் மார்க்கெட்ஸில் விப்பிங் க்ரீம் ஈஸியாக அவைலபிளாக இல்லைனாலும் இந்த ஒரு விப்பிங் க்ரீம் பவுடர் நம்மளுக்கு ரொம்பவே சுலபமாக எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் வந்து கிடைக்கும். ஸோ நான் வந்து விப்பிங் க்ரீம் பவுடர் வந்து சேர்த்துக்கிட்டேன். இந்த பவுடர் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து கட்டியாக இருக்குது. இதை நம்ம வந்து உடச்சிக்கலாம். அது கூடவே நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த பவுடரையும் பாலையும் நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் இதை ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ஒரு ஹேண்ட் விஸ்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் நான் எனக்கு ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இப்போ வந்து 1/4 கப் பால் வந்து மொத்தமாக சேர்க்கல. நான் முதல்ல வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துருந்தேன். இப்போ நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துருக்கேன். ஸோ டோட்டலாக வந்து 1/4 கப் அளவுக்கு பால் நான் வந்து சேர்த்துட்டு நல்லா இது நீங்கள் வந்து விப் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. ஒரு சாஃப்ட் பீக்ஸ் வர வரைக்கும் நம்ம இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை இந்த மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட் பீக்ஸ் வர வரைக்கும் பீட் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு மில்க் மேட் சேர்த்துக்கிறேன். மில்க் மேடுக்கு பொதுவாக நீங்கள் வந்து பவுடர் பண்ண சர்க்கரையை ஒரு 1/4 கப் அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட கண்டென்ஸ்டு மில்க் இருந்தது. ஸோ நான் வந்து கண்டென்ஸ்டு மில்க்கே நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இது வந்து நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் சர்க்கரை சேர்க்குறீங்கன்னா பவுடர் பண்ண சர்க்கரையை ஒரு 1/4 கப் அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து இன்னொரு தடவை நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸும் சேர்த்துட்டு நல்லா நான் இதை வந்து பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ இதை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து அப்படியே கூட நம்ம சில் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கு மேலே நான் ஒரு சின்ன டெக்கரேஷனுக்காக நான் மில்க் மேடையே லைட்டாக இந்த மாதிரி நான் வந்து மேலே இந்த மாதிரி நான் கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு வந்து போட்டுக்க போகிறேன். ஸோ அது பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இதுக்கு பொதுவாக நீங்கள் வந்து சாக்லேட் சாஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் இதை வந்து மூடிட்டு இப்போ நான் இதை வந்து ஃப்ரீசரில் வச்சிட போகிறேன். ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 8 மணி நேரம் போல் நம்ம இதை ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 8 மணி நேரத்துக்கு அப்புறமா நான் வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப்பர் வச்சு நான் இதை ஸ்கூப் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஐஸ்கிரீம் ஸ்கூப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக வீட்டில் உள்ள ஒரு குழிக்கரண்டி யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ஈஸியான இந்த மாதிரி ஐஸ்கிரீமை நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். வாவ், பாருங்கள், ரொம்பவே நல்ல டேஸ்டியாக அப்படியே கடையில் வாங்கக்கூடிய அதே ரிச்னஸ் அண்ட் க்ரீமினஸில் ரொம்பவே பர்ஃபெக்டான ஐஸ்கிரீம் ரெசிபி நம்ம வீட்டிலே செஞ்சிட்டோம். இதே ஐஸ்கிரீம் ஸ்டெப்ஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு இதிலே நீங்கள் கொஞ்சம் கொக்கோ பவுடர் சேர்த்து நீங்கள் சாக்லேட் ஃப்ளேவர் அண்ட் பனானாஸ் நீங்கள் சேர்த்து பனானா ஃப்ளேவரில் நீங்கள் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களோட ஓன் க்ரியேஷன் தான். இப்போ ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். டேஸ்ட் பண்ண ரொம்ப ஆவலாக இருக்கேன். பிகாஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி. ரொம்ப ரிச்சாக இருக்குது, நல்ல டேஸ்டியாகவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே.